நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஒரு ஈவெண்ட்ல இருந்தால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ராயல் என்ஃபீல்ட் அவங்களுடைய ஹண்டர்ஹுட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹண்டர் பைக்கை செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் முக்கியமாக ஸ்டென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கலர் அவங்களோட கலரையுமே லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக ஹண்டரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட ஹண்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லைனப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட ஆல் கலர்ஸுமே இங்கே லைனப்பில் பார்க்க முடியுது. இந்த நியூ ஹண்டர் 350ல் முக்கியமான அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இதுக்கு முன்னாடி ஹாலோஜனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்இடி செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் லைனப்லேயே எல்லா பைக்குமே எல்இடியில் கிடைக்குது. செகண்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஹண்டரில் இதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த கிளச்சு ரொம்ப ஆடாக இருக்குன்றாங்க. இனிமேல் அந்த கவலை கிடையாது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக சிட்டிக்குள்ளெல்லாம் கிளச்சை பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். மூணாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹண்டரில் மொத்தம் 5 கலர் நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா 6ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கிராஃபைட் கிரே அப்படின்னு சொல்லி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற இந்த ஹண்டர் தான் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க.